நீங்க தவறினாலும் உங்களுக்கு வந்த வாக்குத்தத்தம் உங்களை மறுபடியும் சரியான இடத்திற்கு அழைத்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். அப்ப பலவிதமான தவறுகளை இந்த ஆபிரகாம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஆனாலும் இந்த வார்த்தை பாருங்க, சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற கூட நின்னுச்சு. அவன் செஞ்ச 1-2 தப்ப நான் சொல்றேன். ஆதியாகமம் 12:10 வாசிங்க. 12:10. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். எகிப்துக்கு போனான். தி ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். சார், தப்பு பண்ணிட்டா பிராமிஸ் வேலை பார்க்காது சார். பிராமிஸ் தப்புல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிச்சிரும் உங்களை. அப்ப இந்த ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டான். எகிப்துக்கு போகவே கூடாது. எகிப்துக்கு போக கூடாது. உலகம் என்னைக்குமே காசு கிடைக்கலன்னு உடனே சினிமா கம்பெனியில் போய் வேலை பார்த்துடக்கூடாது, எதையாச்சும் பண்ணிடக்கூடாது. இப்போ இவன் ஒரு டேஞ்சரான இடத்துக்கு போயிட்டான், எகிப்துக்கு போயிட்டான். போன உடனே என்ன ஆச்சு? 14ஆம் வசனம் வாசிங்க. ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். யார்? எந்த ஸ்திரீய? 75 வயசு பாட்டிய. விசுவாச வீராங்கனையின் பைபிளோட சொல்லுது. இது வந்து என்ன தெரியுது? நீங்க விசுவாசத்துல வீராங்கனையா இருந்தா 75 வயசுல நீங்க நல்லா இருப்பீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆமா, 20 வயசு ஐயோ ஐயோன்னா அவ்வளவுதான். 75 வயசுல இருக்கிற ஒரு சாராவை பார்த்து தூக்கிட்டு போகணும்னு ராஜா முடிவு எடுத்துட்டான். நிறைய பேர் எகிப்து மாதிரி அழகா யாருமே இருக்க மாட்டாங்களாம். எகிப்தியர் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. எஜிப்சியன்ஸ் வந்து அப்படி ஆட்கள். ஆனால் சாரால பார்த்து போய் புகழ்றாங்களாம் ராஜாட்ட. ராஜா என்ன லாங்குவேஜில் பேசினான்னு தெரில, நான் பேச வரல. அப்படி ஒரு ஃபிகர் ஏரியாவுக்குள்ள புதுசு என்ட்ரு இருக்கு ராஜா அப்படின்னு ஒன்று. ராஜா அப்படியே யாரங்கே அவனை உடனே திடீர்னு சொல்லிட்டான். திடீர்னு எப்படி ஒன்று தூக்குவான் மணி அழகுள்ளன்னு தெரியும். என் அண்ணன்னு சொல்லிடுறேன். நான் மோசமான ஆள் பாருங்க. எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசமே இல்லாத அடிமட்ட மக்களை எடுத்து விசுவாசிகளின் தகப்பனாய் தேவன் மாற்றுவார் என்றால் என்னை ஒன்னே ஏன் ஃபெய்த்ல மேல கொண்டு வர முடியாது? ஆபிரகாம் சொந்த பொண்டாட்டி, எவ்வளவு பெரிய ரிச்சாக்காரன் இருந்தா கூட பொண்டாட்டியை கையெழுத்த டேன்னா இவன் போயிருமா, என் உயிர் முக்கியமானா இவனை கொண்டு போய் விசுவாசின் தகப்பனாய் மாற்ற முடியும் என்றால் கிரெடிட்டும் கிளாப்ஸும் ஆபிரகாமுக்கு போலையா? அவனை மாத்தின தேவனுக்கு போகுது. ஆமென். அவனை வந்து ஃபாதரா ஃபைத் ஆக்க முடியும்னா நான் சொல்ல நான் ஜெபம் பண்ணேன். நேற்று முந்தானே ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், எனக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். நீங்க நினைக்கிற அளவு என் விசுவாசம் இருக்கான்னு தெரியல. அப்பதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத. ஆபிரகாம் யார் தெரியுமா? சொந்த மனைவியவே இல்லைன்னு சொன்ன பயந்தாங்கோலி. அவனை கொண்டு போய் நீ உலகம் ஃபுல்லாக பெரிய விசுவாசிகளின் தகப்பனாக்கிட்டேன்னா அவனை மாற்றின நான் உன்னையும் விசுவாசத்தில் வல்லமையிலான மாற்றேன். ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். டே ஒன்னே மாத்தாலும் என்ன மாத்தாரா என்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். ஏன்னா தேவன் தான் செய்கிறவர். ஆமென் சொல்லுவோம். அப்போ மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த வார்த்தை பார்க்குது, ஐயோ இங்கே வந்து ஏறிடக்கூடாது. உடனே வார்த்தை என்ன செய்யுது? 12:17 வாசிங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். வதச்சிட்டார், வருத்துட்டார். அம்புட்டு பேர் கொப்பளமாயி போச்சு ஓட்டமெல்லாம். சாரால தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனா எந்திரிக்க முடியல அவனால. என்ன சார் 4 நாள் ஆச்சு, நம்ம எந்திரிக்க முடியலப்பா, ஒரே டைரியாவா இருக்கு, ஒரே லைஃப், ஒன்றும் எந்திரிக்க முடியாம மாதிரி இருக்கு. அப்போ கொஞ்சம் உடம்ப தேத்துங்க, சூப்பு கொடுத்து உடம்ப தேத்துங்க, அப்புறம் பார்ப்போன்றாங்க. கர்த்தர் வருத்துட்டாராம். என்ன சொல்ல வரேன்னா, நீ விசுவாசியா இருப்பாயானால் தேவனிடத்தில் காட் கனெக்டட் பீப்புளா இருப்பினா உன் ஒய்ஃப் ஒருத்தன் தொட்டான அவன் செத்தான் வந்து பைபிள் சொல்லுது. சார், மற்றவனுக்கு அது நடக்கல, மற்றவனுக்கு அது நடக்காது, ஆனா உனக்கு அது நடக்கும். ஹை லெவல் ப்ரொடெக்ஷன். ஆபிரகாம் ஒய்ஃபை தொட்டப்ப ஆபிரகாம் கோவம் வரல சார், கொடுமை. ஆனா கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு. மகா வாதையினால வாதிச்சாராம். அம்பிட்டு பேருக்கும் எவன் பார்த்துருவன்னு சொன்னானோ அவனுக்கெல்லாம் ஓகே. தப்பான இடத்துல இருந்தவன் 16 திரும்ப ரைட்டான இடத்துக்கு அந்த வார்த்தை அவனை தூக்கிட்டு வருது. வாசிப்போம். அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும். தவறான வழியில வருகிற ஆசீர்வாதம் மனைவியை கொடுத்ததுனால வந்துச்சு. அப்படிலாம் தவறான வழியில வர ஆசீர்வாதத்தை நீ ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள கூடாது. சரியான வழியில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் கடைசி வசனம் வாசிமா. மனைவியை அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்றான். அவ்வளவுதான். இது அம்புட்டும் எது செஞ்சிச்சு?
வார்த்தை செஞ்சிச்சு. அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் ஜாதி ஆவேன், இவன் பெண் ஜாதி வேற இடத்துக்கு போயிருந்தா இவன் என்கிட்ட ஜாதி ஆகிறது, இவனே பாதி ஆயிட்டான். அதனால இவன் ஆதியிலே வந்த வார்த்தை பாதியாய் இருக்கிறவனை மறுபடியும் ஜாதியாய் மாற்றுவதற்கு அவன் பெண் ஜாதி கூட்டிட்டு வருது. என் அன்புக்குரியவர்களே, அதுதான் வேர்டு உங்களுக்கு செய்யற வேலை. நீங்க தவறினாலும் உங்களுக்கு வந்த வாக்கு தத்தம் உங்களை மறுபடியும் சரியான இடத்திற்கு அழைத்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். 13ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறினான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவனை. செல்வ சீமான மாறிட்டான். பைபிள் சொல்லுது, பூமி அவன் ஆசீர்வாதத்தை தாங்க முடியல.